அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயரா வியூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீஃப் கிரேவி. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பீஃபை 2-3 அலசிடணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறணும். சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதங்கினோன்னே தக்காளியை போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போடணும். போட்டு வதக்கி எடுத்து அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்ச விழுது ஒரு 3 ஸ்பூனு போட்டு நல்லா அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு இது போகிற அளவுக்கு, வாடை போகிற அளவுக்கு, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். வதங்கின பிறகு அந்த உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு திரும்ப பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி வரப்போகும்போதே தேவையான மசாலா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகு சீரக ஸ்பூன் 2 ஸ்பூன் போடணும். மிளகு சீரக பொடி போட்டு நல்லா அந்த கிரேவியை நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு கழுவி வச்ச அந்த பீஃபை எடுத்து நல்லா போட்டு பிரட்டி எடுக்கணும். பிரட்டி எடுத்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சே அந்த மசாலாவில் அந்த பீஃப் நல்லா வேகணும். அந்த சிம்மில் வச்சே பிரட்டணும். பிரட்டி நல்லா சிம்மில் வேக விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வெந்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை எடுத்து மூடி ஒரு 5 விசில் அடிக்கணும். பீஃப் ஹார்டானது கொஞ்சம் 5 விசில் அடித்தா தான் நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆயிரும். ருசியான சுவையான பீஃப் கிரேவி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.